ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா genreviews.online. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, www.genreviews.online. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். சரியா? இப்போ ஏட்டில் எழுதாத கவிதை அப்படின்னா என்னென்ன? நாட்டார் கவிதைகள், அதாவது நாட்டுப்புற பாடல்கள் இருக்குல்ல, அதில் ஏட்டில் எழுத மாட்டோம். அடுத்து அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர். சரியா? ஸ்லேடை பாடுறதுல அவர் வல்லவர். இதை இருட்டர மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். இரவு என்பதனை குறிக்கும் இருசொல் இணையை தேர்ந்தெடுக்க. கங்குல் அப்படின்னா அல், இது ரெண்டுமே இரவு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற எல்லா ஆப்ஷனுமே பகல் இருக்கு. சரி, கங்குல் அப்படின்னா இருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சங்ககால கவிதைகள் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. அதான் கரெக்டு. சங்ககால கவிதைகள் அறத்தை மட்டுமே பேசுகின்றன அப்படின்னா அது 15 கீழ்கணக்கு நூல்கள் தான் அறத்தை பேசுது நிறைய. அதுவுமே அறத்தை மட்டுமே பேசலை. சங்க காலத்து நூல்கள் அறம் கொஞ்சமாக பேசும், அப்புறம் அகம் புறம் இதில் தான் மேக்ஸிமம் பேசும். சரியா? அடுத்து ஆனால் நம்ம அகம் புறமாக தான் பிரிச்சிருப்போம் சங்ககால பாடல்களை. அதில் அறம்ன்ற ஒன்று பிரிச்சிருக்கவே மாட்டோம். ஓகேவா? அடுத்து சங்ககால கவிதைகள் பக்தி கவிதைகள்லாம் அதுவும் அதுக்கப்புறமா தான் வந்துச்சு. சரியா? சங்ககால கவிதைகள் பெரும்பாலும் குடிமக்களே பாடப்படலாம். இப்போ காப்பியங்கள் தான் குடிமக்களை பாடுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் சங்ககாலத்துக்கு கிடையாது. ஓகேவா? அடுத்து மெய்ஞான தேடலையும் மறைப்பொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூஃபித்துவம். ஓகேவா? இது கரெக்டு தான். அடுத்த காரணம் தூய்மையான ஆன்மீக தேடலின் மானுட இருப்பினை மீட்பதே சூஃபித்துவம். ஸோ ரெண்டுமே கரெக்டு. அடுத்து பாடுக அப்படின்னு சொன்னோடனே பாடுறது யாருன்னா ஆசுகவி. அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுறது யாருன்னா மதுரகவி. மதுரகவினாலே நல்லா இனிமையா அழகா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுறது. ஓவியம் வந்துட்டாலே அது சித்திரக்கவி. ஓகேவா? அடுத்து விரிவாக பாடுறது யாருன்னா வித்தார கவி. கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை எதுனா சிந்து. வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் எதுனா பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்து நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள் யாருன்னா பெற்றோர்கள். முற்றுருவக பாங்கில் அமைந்து தெளிவானதொரு அகக்காட்சியை வழங்குவது எதுனா படிமம். சரியா? முற்றுருவ பாங்கில் அமைஞ்சு தெளிவான ஒரு அகக்காட்சியை காட்டுறது எதுனா படிமம். இதான் உருவகம் உவமை ரெண்டுமே வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து படிப்பவர் தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருட்களை தர வேண்டியதுனா இருண்மை. பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் பாரதியால சொல்லப்பட்ட யாருன்னா பாரதிதாசன். எழுத்துக்கால புதுக்கவிகளோட கவிதை தொகுப்பு அப்படின்னா புதுக்குறள்கள். நான் சொன்னேன் எழுத்துனாலே அவங்களாம் இப்போதான் ஸ்டார்ட் அப்ல இருப்பாங்க. அதான் புதுக்குறள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் யாருன்னா வானம் பாடி கவிஞர்கள். ஓகேவா? அடுத்து ரென்கா. ரென்கா அப்படின்னா படிச்சிருப்போம். நல்லா ரேங்க் வாங்கணும்னா நல்லா ஹைக் ஆயிடுவோம், நல்லா ஹைப்பாக ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரென்கா அப்படின்னா ஹைக்கூ. இதெல்லாம் பிக் கொஸ்டின்ஸ். அடுத்து கடலிடை எழுகதிர் திங்கள் காட்சி, மலையிடை ஒழுகும் அருவி வழங்கும், செங்கண் கருங்குயில் சிறகடிப்பட்டே பொன்னுதிர்வது போல் பூக்கள் உதிரும், பூக்கொய் தோகையர் புதரிடை மயில்கள், களையாடு கூத்தன் கல்லா கடுவன் முட்பலா தூக்கி முன்வரும் மந்தி, முழவினை ஆர்க்கும் கூத்த முதியவள், மாண்பயில் சாரல் மலைவழி தாண்டி, ஊனுக்காக ஒவ்வொரு நாளும் பழுமரம் தேடும் பறவையைப் போல, கண்டதும் கேட்டதும் கற்றதும் எண்ணி மண்டிய இருள் சூழ் மலர்தலை உலகில், எண்ணி பெண்ணி இரவும் பகலும் செஞ்சொல் உவமை சீர்தலை கூட்டி பாப்புனை தளிக்கும் பைந்தமிழ் புலவ அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் கவிதை எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கலாம். வாணிதாசன் சிலபஸில் இருக்காங்க. ஓகேவா? சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. வாணிதாசனாலே நான் என் டீச்சர் ஒருத்தவங்க வாணி டீச்சர்னு இருப்பாங்க, அவங்களதான் ஞாபகம் வச்சுப்பேன். அவங்க இயற்கையாக எழுதுவாங்க மேக்ஸிமம். கடலிடை கடலுக்கு இடையில எழு கதிர் திங்கள் காட்சி. சரியா? கடலுக்கு இடையில கதிரவன் சூரியனும் நிலாவும் தோன்ற காட்சியை சொல்கிறாங்க. மலையிடை ஒழுகும் அருவி வழங்கும் செங்கன்
மலையிடையில வந்துட்டு அந்த அருவி வழங்குமாம். அடுத்து வந்துட்டு செங்கண் கருங்குயில் சிறகடிப்பட்டே, அந்த கருங்குயிலோட சிறகடிப்பட்டே பொன்னதிர்வது போல் பூக்கள் உதிருமா. ஓகேவா? அப்படியே அந்த அப்படியே இயற்கையை நினச்சிக்கோங்க. அவரோட சிறகு பட்டோன்னே பூக்கள்லாம் உதிருதான். பூக்கொய் தோகையர் புதரிடை மயில்கள். பூவை பறிக்கிற தோகையர் புதரிடை மயில்கள் களையாடு கூத்தன் கல்லா கடுவன் முற்பலா தூக்கி முன்வரும் மந்தி. இதெல்லாம் வந்துட்டு குரங்கை பற்றி சொல்கிறாங்க. பலாவை தூக்கிக்கிட்டு பெண் குரங்கு வருது. முழவினை ஆர்க்கும் கூத்த முதியவள். அப்படியே முழவை வந்துட்டு அடிச்சுட்டு ஒரு கூத்த முதியவள் வராங்க. மான்பயில் சாரல் மலைவழி தாண்டி. அப்படியே சாரல்லாம் மலை வழியாக அப்படியே தாண்டி வருது. ஊனுக்காக ஒவ்வொரு நாளும் தேடும் பறவையைப் போல கண்டதும் கேட்டதும் கற்றதும் எண்ணி மண்டிய இருள் சொல் மலர்தலை உலகில் எண்ணி எண்ணி இரவும் பகலும் செஞ்சொல் உவமை சீர்தலை கூட்டி பாப்புனை தளிக்கும் பைந்தவில் புலவ. சரியா? இது கொஞ்சம் நாளா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த 6 பேரும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு வயலை பிரிக்கும் வரப்பு கரையை தாண்டி விளையாடும் எலிகள். சரியா? வயலை வந்து நம்ம வரப்பு போட்டு பிரித்து வச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி விளையாடும் எலிகள் அப்படின்னு சொல்றது போ. குமார். அப்படிலாம் வந்துட்டு இது மாதிரி கரை வரப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அது எலிங்கெல்லாம் பொக்குன்னு போயிடுவாங்களோ. போ. குமார்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே எங்கள் ஊரில் குமார்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள வச்சு வச்சேன். அவங்க வயலில் வேலை செய்வாங்க. அதை வச்சு வச்சேன். அடுத்து வந்துட்டு அடர்ந்த இருட்டு தனியாய் செல்கையில் கூடவே மின்மினி. முருகேஷ். சரி, நல்லா இருட்டாக இருக்குது. அப்போ வந்துட்டு தனியாய் செல்கையில் கூடவே மின்மினி பூச்சி வருது. முருகேஷ். ஏன்னா நம்ம கையில் முறுக்கு வச்சுருக்கோம். அதனால் அதை சாப்பிட்றதுக்காக வருது மின்மினி பூச்சிலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தோப்பை விற்ற பின் வாங்கிய வீட்டில் தொட்டி செடிகள். தமிழ் மணவாளன். நல்லா இருக்குல்ல இந்த கவிதை. தோப்பை விற்றதுக்கப்புறம் வாங்கிய வீட்டில் தொட்டியில் செடிகள் வச்சுருக்கோம். தமிழ் மணவாளன். நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அசை போடாமல் நிற்கிறது வைக்கோலை தின்ற வயல் பொம்மை. அரவிந்தன். அரைச்சிக்கிட்டே இருப்பாரு. அசை போடாமல் நிற்கிது. சரியா? அசை போடாமல் நிற்கிறது வைக்கோலை தின்ற வயல் பொம்மை. சரி, அதனால அசை போடாமல் இருக்கு, ஆனால் அரைச்சிக்கிட்டே தான் இருக்கு வச்சுக்கோங்க. அரவிந்தன். குழந்தைகள் விளையாடும் மரத்தடி பழத்தை நழுவ விடுகிறது அணில். லிங்குசாமி. குழந்தைகள் விளையாடும் மரத்தடி பழத்தை நழுவ விடுகிறது அணில். அணில் வந்து சாமி மாதிரி இந்த செய்யுது. அந்த குழந்தைகளுக்குலாம் பழம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா லிங்குசாமின்னு வச்சுக்கோங்க. என்ன செய்து கிழித்தாய் நாள்தோறும் கேட்கும் நாள் காட்டி. பல்லவன். என்ன செஞ்சு கிழித்தான்னு கேட்டால் பல்லுலே நல்லா போடுவோம்ல, போடுறோம். சரியா? ஏன்னா நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அதெல்லாம் வந்து இப்போலாம் கேட்கலாமா? ஆனால் பல்லவன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த புக் பேக்கில் இருக்கிறது. வேறு ஒன்றும் கிடையாது. நான் வேணுமா சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன் உங்ககிட்ட. ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த லெசன் முடிக்கும் போதே எதுக்கு நான் கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கேட்கவே இல்லை. இதில் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோன்றதான் கேட்குறேன். அதுக்கெலாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்ற ஆசியாவிலே முதல் கவிஞர் யாரு? அடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சித்திர கவியை யூஸ் பண்ணி பாடினவங்க யாரு? அது எந்த நூலில் பாடியிருக்காங்க? அடுத்து வந்துட்டு மாசு கவி, சித்திரக்கவி, வித்தார கவி, மதுர கவிலாம் சொன்னோம்ல, அது எல்லாத்தையும் அந்த எல்லா கவிதைகளையும் பாடுறவங்களுக்கு பேர் என்ன? சர்வசமய சமரச கீர்த்தனைகள் யார் பாடினது? அதில் எத்தனை கீர்த்தனை பாடல்கள் இருக்கு? அப்புறம் சர்வசமய கீர்த்தனை பாடல்கள் வந்துட்டு எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்க?
அப்புறம் வந்துட்டு பிரதாப முதலியார் சரித்திரம் எந்த வருஷம் சொல்லுங்க. செய்த ஆசியா உம்மான்றவங்களோட அம்மா அப்பா பேர் என்ன? சூஃபித்துவத்தோட தொடக்க புள்ளியா இருந்தது யாரு? சிற்றிலக்கியங்கள் வந்துட்டு தொல்காப்பியம் கூறும் எந்த வனப்பு வகையை சேர்ந்தது? கல்வத்து நாயகத்தோட சீடர் யாரு? மெய்ஞான தீபரத்தினம், மாளிகா ரத்தினம் ஆகிய பாடல்களை வந்துட்டு செய்த ஆசியா உம்மா எந்த வடிவத்துல எழுதியிருந்தாங்க? கண்ணுள் மணியை கருதியே பேரொளியை, விண்ணில் மணியை வினக்கொளியை போற்றீரே அப்படின்னு சொல்றது யாரு? இடைக்காட்டு சித்தரோட குரு பேர் என்ன? சுந்தர கவிராயரை ஆதரிச்சவங்க யாரெல்லாம்? அழகிய சொக்கநாதரை ஆதரிச்சது யாரு? வெள்ளை பறவைன்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்ச வருஷம் என்ன? அதோட ஆசிரியர் யாரு? ஆலாபனை யாரோட ஆசிரியர்? எந்த வருஷம் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு? காந்தல் நாட்கள் யாரோடது? அது எந்த வருஷம் கிடைச்சிச்சு சாகித்ய அகாதமி விருது? கையொப்பம் யாரோடது? அது எந்த வருஷம் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யாரோடது? அது எப்ப சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு? ஒரு கிராமத்து நதி யாரோடது? அது எப்ப சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு? புதுக்கவிதையோட தோற்றமும் வளர்ச்சியும் யாரோடது? அது எப்ப சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு? ஹைக்கூனா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? சென்ட்ரியுனா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? லிமரிக்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? லிமரிக்கு அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? 1000 ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் வானத்தட்டில் ராத்திரி கிழவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில் அப்படின்றது பாடல் யாரோடது? தமிழ்ல ஃபர்ஸ்ட் லிமெரிக்கு எழுதுனது யாரு? எது ரெண்டும் சேர்ந்தது லிமெரிக்கு? 5 அடிகளை கொண்டு கொண்டு பாடப்படுற இந்த ஹைக்கூ, சென்றி இந்த மாதிரி புதிய வடிவங்கள் இருக்குல்ல, இதுல 5 அடிகளை கொண்டு பாடுறது எது? ஹைக்கூ கவிதையோட அடுத்த கட்ட பரிணாமமா இருக்கிறது எந்த கவிதை? குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்து சென்று எழுதப்படுகிறது. ஓகே, நானும் ஆன்சர் சொல்லிட்டேன். ஹைக்கூ வந்துட்டு எந்த நூற்றாண்டுல எங்க தோன்றி இருக்கும்? 3 வரிகளால் ஆனது. முதல் 2 வரிகள்ல கூறப்படும் கருத்தை 3வது வரி வந்துட்டு விடுவிக்கும். இது வந்துட்டு எந்த கவிதை?
அடிவில அடிவில அதிரும் பறை தலைமுறை கோபம் இப்படின்னு சொல்றது யாரு? குட்டி மீன் கடத்தி சென்றது தூண்டில்காரன் காலை. கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம். இதெல்லாம் யாரு? தமிழ்ல விளிம்பு நிலை மாந்தருக்கான கவிதைகள்லாம் எந்த எந்த டைம்ல எழுதினாங்க? அது எந்த காலத்துல? தினசரி வழக்கமாகிவிட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது. இது வந்துட்டு யாரு பாடியிருக்கா? ஏரிகளின் முன்பக்கத்தில் அட்டையில், வீடுகளின் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில். இது யாரு? யார் 2 பேர் வந்துட்டு இயக்க அடையாளங்கள் எதுவுமே இல்லாம தனித்துவத்தோட கவிதைகள் எழுதினாங்க? அது நம்ம எழுத்துக்காலம், மணிக்கொடி காலம், கசிரதபுர காலம், வானம்பாடி காலம்னு சொல்லியிருக்கோம்ல. இதுல எதுலையுமே இல்லாம வந்துட்டு அவங்க அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு தனியா வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க யாரு? படிப்பவருக்கும் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப அது வெவ்வேறு பொருளை தரது எந்த மாதிரியான கவிதை? அது இது வந்துட்டு அந்த உத்திகள் எந்த உத்தியில அந்த மாதிரி இருக்கும்? நகைப்புடன் கூடிய எல்லலாகவும் இது தீங்கையும் அறிவின்மையும் கண்டன செய்வதாகவும் இருக்கும். சரியா? இது வந்துட்டு சமகாலத்தில் நடக்கிற குற்றங்கள்லாம் கடிந்துரைச்சு நகைச்சுவையோட சொல்லும். அப்படிப்பட்ட கவிதையை வந்துட்டு என்ன உத்தியை யூஸ் பண்ணி பாடுவாங்க? உம் மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ குறியீடாக பயன்படுத்தி சொல்றதுக்கு பேர் என்ன உத்தி? உவமை உருவகம் என்பன மென்மேலும் இறுகிய நிலையில் என்னன்னு சொல்லுவாங்க? இதுதான் நம்ம பின்னாடி புக் பேக் கொஸ்டினோட பார்த்திருப்போம். முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானது ஒரு அகக்காட்சியை வழங்கும். அது என்னது? கசரதபுர காலம் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? மானுடம் பாட வந்த வானம்பாடிகள்னு யார் அழைப்பாங்க? முதல் வசன கவிதை தமிழ்ல வந்துட்டு புது கவிதை வந்துட்டு அறிமுகமானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து வசன கவிதையை வந்துட்டு என்ன என்ன தலைப்புல வந்திருக்குன்னு சொல்லாங்க. அடுத்து தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களம் நன்று. இது யார் பாடியிருக்கா? தன்மொழி தன்னாடு தன் மக்கள் அப்படின்னு யாரு பாடுவா? மக்களாட்சி தத்துவங்கள்லாம் தமது பாடல்களை வலியுறுத்தியது யாரு? புதுக்குறள்கள் அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பு யாருடைய கவிதைகளை பின்பற்றி எழுதினாங்க? அது எத்தனை கவிஞர்களால் எத்தனை கவிதைகள் உள்ளது அதுல புதுக்குறள்கள்ல? அவ்வளவுதான். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க. எத்தனை கொஸ்டின் கேட்டேன்னு தெரியல. தேங்க்யூ. வேற டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.